ஆ ஆ ஆ ஆ ஓ ஓ ஆ யோ கையே ஏமா நீ 3 நேரம் புல்லா போட்டு கட்டு போல இருக்கு, மாட்டுக்கு ஒண்ணும் போடாம விட்டுற. வைத்தியரையா, அது வந்து கொண்டா கொண்டா. அட நல்லா பிடியா. ஹவ் ஹவ். ஏய் மாட்டை கூட ஒழுங்கா பிடிக்க மாட்டியா? ஏத்தா நான் நேத்து பூரா பூண்டில தான் இருந்தேன், ஒரு 8 வந்து சொல்லி உனக்கு கொடுத்துக்க மாட்டேன். என்னத்த சொல்றது, வீட்ல ஆம்பளை சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். இங்க எல்லா இளவையும் நானே கூட்ட வேண்டியதா இருக்கு. எனக்கு என்ன தெரியும் மாடு வைக்க தின்னுதா தண்ணி குடிக்குதான்னு? நமக்கு வலிச்சா வாயை விட்டு சொல்லிடுறோம். அது வாயில்லா ஜீவன் என்ன பண்ணும் பாவம்? வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை. என்ன மாப்பிள்ள தங்கச்சி போடுற போட்ட பார்த்தா இங்க பொண்டாட்டி நீங்க தான் போல இருக்கு. மீசி அங்க முறுக்கியா, என்கிட்ட முறுக்கி என்ன பண்ண போற? ஏய் இரியா நல்லா இல்ல மாமா. எது நீ என்ன மானத்தை வாங்கிட்டு போவாத. அவதான் கேடு கட்டு சொல்றானா நீ வந்து மாட்டுக்காரனோட கேவலமா மாமா. என்கிட்ட வெறி நாய்க்கெல்லாம் மருந்து இல்ல, கொஞ்சம் கத்தாம நிதானமா பேசுனா. இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிட்டேன். ஐயா சும்மா விடக்கூடாது அந்த இடக்கு நாட்டானே. பாவம் போன்னு பார்த்தா இடக்கு திறமை ஏதாவது பண்ணிட்டு இருக்கான் அந்த ஆளு. எல்லாம் சேர்த்து சும்மா அடிக்க நீ. நானும் அப்போல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். குதிக்கிறேன் நீ என்னமோ. ஓ வயசு என்ன அந்த ஆள் வயசு என்ன? எங்கடா அவன்? இப்ப இடிச்சுதான் வரணுமாக்கம். ஏய் பஞ்சாயத்தே உனக்காத்தானடா கூடி இருக்கு. எனக்காகத்தானா? அங்க இருந்து வர நீ. கண்ணு இந்த பக்கம் தானே தெரியுது. சும்மாடா. ஏண்டா சின்னசாமி நீ தானடா பிராது கொடுத்த. பேசாம இருந்தா என்னடா அர்த்தம் சொல்றா? நான் என்னத்தையா பேசுறது? இந்த ஆளுக்கு ஒரு மகா இருந்தா என் பொண்டாட்டி வயசு இருக்கும். என் பொண்டாட்டி பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்கலாமா ஐயா? என்னமோ மாச்சே. அட என்னப்பா புரியாம பேசிட்டு இருக்க? அவன் என்ன வேணும்னா செஞ்சா? அவன் சுபாவமே அதானே. இப்படித்தான் ஏதாவது ஒண்ணு எசை பிசையா செஞ்சிருவான். அதுக்கு என்னப்பா பண்றது? அதுக்காக சும்மா விட்டுலாமா ஐயா? அட யாரா இவன்? நான் அப்படி சொன்னனா? அப்படி என்ன மாமா சொல்லி தொலைஞ்ச? பூண்டில மாட்டுக்கு மசாலா உருண்டை கொடுத்துட்டு வந்துகிட்டு இருந்தேன். சரி. ஆயிரம் எண்ணம் கொண்ட மானிட ஜாதி தன்னை ஆண்டவன் படைச்சது எப்போ எப்போ. என்னடா அது தக்காளி பழத்துக்கு சேலை கட்டின மாதிரி ஒரு பொம்பளை தனியா குளிக்கிறா. சுத்து வட்டாரத்துல ஒரு ஈக்காக்கா குருவியை காணா. இப்ப ஆம்பளை என்ன பண்ணிப்பாங்கிற தைரியம் நம்ம உசுரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்கப்படாது. நம்மளும் ஒரு குளிரை போட்டுருவோம். ஏரி கரையின் மேலே போறவளே பெண்மையிலே என்னருமை காதலியே என்னை கொஞ்சம் பாரு நீயே என்னருமை. ஈடுபட்டு பையன் பொட்டச்சி குளிக்கிறது கண்ணுக்கு தெரியல. அட தம்பி நீ எந்த ஊர்ரா? இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததே இல்லையே. ஆத்தடித்த பொம்பளையா? மன்னிச்சு காத்தா தெரியல, வயசாகி போச்சுல. தப்பா நினைச்சுக்கிறாத. இருத்தா நான் பாட்டுல ஒரு ஓரம் நின்று குளிச்சுக்கிறேன். நீ ஒண்ணு சிரமப்பட வேண்டாம். நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். இம்புட்டு உப்பு கேக்குது. எம்புட்டு நேரமா குளிக்கிற? ரொம்ப நேரமா குளிக்கிறியா? சரி சரி கோச்சுக்கார கோச்சுக்கார. அத்தா குளிர்தா. அத்தா கொஞ்சம் முதுகு தேய்ச்சு விட்டா. அட என்ன இப்படி கோச்சிட்டு போற அளவு? என்னத்தை ஏன் முதுகு எனக்கு எட்ட மாட்டேங்குதுல? நான் போய் ஒரு எருமை மாட்டை அனுப்பிச்சு விடுறேன். முதுகு தேய்க்கணுமா? முதுகு போடி போடி எங்க போவ? இன்னும் மேல ஏறணும்னு அரடி தண்ணி குறைஞ்சு வச்சு என்ன வந்துட்டு போனவ? பெரிய உண்ட கையா இருப்பா அவ்வளோ இருக்க. ரொம்ப வசதியான புள்ள உள்ள இருக்கு. குளிக்கும் போதே சுங்கடிச்சு லாட்டி குளிக்கிற. உன் கோமலத்தை பார்த்தா உன் யோகிதை தெரியுது. போ. ஏத்தா இது என்ன சோப்பு? தண்ணி இம்புட்டு கவிச்சு வச்சு கிடக்குது. சீ போயா பொம்பளை புடிக்கி. சரி சரி விடு 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 விடு. ஐயோ என் நேரம் உள்ளதையே சொல்றா. பொம்பளை வரைக்கும் பொம்பளை வரைக்கும்னு. அதுக்கு தானே இங்க வந்தேன். அட சோப்பு கூட போடுறவ போட்டா புதுசு புதுசா முறை கொடுக்கும் போல இருக்க. இங்க பாரு அத்த, உன் காலை கொஞ்சம் தூக்க. இது தப்பா? அது
இதுவரைக்கும் நம்ம ஊர் பஞ்சாயத்தை பொறுத்த வகையில பணமா பைசலானது இல்ல. தப்பு பண்ணவன் தண்டனையை அனுபவிக்கணுங்கிறது பஞ்சாயத்தோட நோக்கம் அல்ல. தப்பு பண்ணவன் தன்னுடைய தவறை உணரணுங்கிறது தான் நம்ம எல்லாருடைய எண்ணமும். எடக்கை பொறுத்த வரைக்கும் அவர் பண்ணது தவறு இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சின்னசாமி பொண்டாட்டி அவரை தப்பா நினைச்சிட்டா. அதனால எடக்க அந்த பொண்ணு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுங்கிறது பஞ்சாயத்தோட முடிவு. ஐயா அதெல்லாம் வேண்டாங்க ஐயா. அவர் தப்ப உணரணுன்றதுக்காக நான் தப்பு பண்ண கூடாது ஐயா. இதுதான் ஐயா நம்ம மண்ணு. நம்ம ஊர்ல பிறந்த பொண்ணுங்க ஆத்திரத்துல அவசரப்பட்டு அடிச்சு போட்டாலும் கூட அதுக்கப்புறம் அதை நினைச்சு வருத்தப்படுவாங்க. எடக்கு இனிமேலாவது இடம் பொருள் தெரிஞ்சு நடந்துக்கலாம். என்னடா மானம் போது பண்றதையும் பண்ணிட்டு ஊமை குசும்ப பாரு. மன்னிப்பு கேளு. மன்னிச்சுக்கோங்க. ஏண்டி உன் மாமே ஊர்ல இருந்து வந்தாச்சா? நேத்து தாக்கா ஊர்ல இருந்து வந்தாரு. அப்ப கொண்டாட்டந்தே. சும்மா இருக்கா நீயே என்ன கேலி பண்ணிக்கிட்டு. அக்கா பாத்தியாக்கா இந்த கூத்த? இந்த லூசு ஆம்பளை துணை வேணும்னு ஆண்டவனை கும்பிடுது. அடி போடி, இந்த அழுக்கு பிடிச்சவகிட்ட எந்த அசிங்கம் பிடிச்சவன் வர போறேன். நல்லா சொன்னக்கா. பாத்தல அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டல? கேட்டியா? ஊரை காக்குற சாமி தானே நீ? ஊரை காக்குற சாமி தானே நீ? அப்புறம் ஏன் என்ன மட்டும் விட்டுட்ட? சொல்லு. பாத்தல அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டல? கேட்டியா? ஊரை காக்குற சாமி தானே நீ? ஊரை காக்குற சாமி தானே நீ? அப்புறம் ஏன் என்ன மட்டும் விட்டுட்ட? சொல்லு. இது வேற வந்து மனுஷனை தூங்க விட மாட்டீங்க. ஏய் ஏ மாப்பிள்ளை, இந்த என்ன உனக்கு தூக்கம் வரலையா? இல்ல மாமா, தூக்கம் வரல. இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தா இங்க மாத்திரம் இல்ல, எங்க உட்காந்தாலும் தூக்கம் வராது. உள்ள எந்திரிச்சு போய் படியா. மாமா அந்த பொண்ணு இந்து நினைச்சேன்டா மாப்பிள்ள. நாய் காலை தூக்குறதுக்கும் மாடு வாழை தூக்குறதுக்கும் காரணம் என்னன்னு எனக்கு தெரியாதா மாப்பிள்ள? இல்ல மாமா அது. ஏய் பாதி ராத்திரில அந்த பைத்தியத்தை ஏன் நினைச்சிட்டு இருக்க? இல்ல மாமா, நீ அந்த ஊரை நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு பைத்தியம் இல்ல மாமா. ஏய் நீ வேற, அவ பஸ் ஓட்டுன ஓட்டுல இந்த ஊர் தார் ரோடெல்லாம் ரெண்டா பேந்து போய் கிடக்கு. ஓம்பாட்டில் என்னத்தைய பேசிட்டு இருக்க? அவ ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கா மாமா. ஏய் இருந்துட்டு போட்டு மாமா, நமக்கு எதுக்கே அதெல்லாம்? உங்க ஆத்தாவ மேல உசிரையே வச்சிருக்கு. அது நம்பிக்கையை கெடுத்து விடாத. கொஞ்ச நாளைக்கு தான் ஊர்ல இருக்க போற, கொஞ்சம் நிம்மதியா தான் இருந்துட்டு போயேன். அது இல்ல மாமா. பேசாம படு தூங்கியா. மனசை போட்டு அனாவசியமா குழப்பிக்காத. காலையில பேசிக்கிறோம், படு. என்கிட்டயே நடிக்கிறியா? உன்ன மாதிரி ஆம்பளைங்க உங்க வெறிய தீத்துக்க என்ன மாதிரி பட்டச்சு உடம்பு தேவைப்படுதுல? அவ எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா உங்க ஆசை அடங்கினா போதும் இல்ல?
நீ எல்லாம் ஒரு மனுஷனா? சார், வீடு பக்கத்துல தான் இருக்கு, சீக்கிரம் போயிடலாம். இன்னும் எத்தனை நாளைக்கு அலைய விட போறீங்க? ஏழவு MBBS ஆவது படிச்சு ஆமா, தொலைஞ்சிடலாம். இப்ப மட்டும் என்ன கொனச்சா வருது? ஆமா, கொடுத்து எடுத்துற போறாங்க. அழுது 5 ரூபா கொடுப்பாங்க. ஏண்டா வீடு இதானா? வந்துட்டோமாடா? வந்தாச்சு வந்தாச்சு. காய்ச்சலுக்கு மருந்து கேட்டா காமாலைக்கு மருந்து கொடுப்போம். இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. கொஞ்சம் மூச்சை இழுத்து விடுங்க பாட்டி. பைய மூச்சை இழுத்து விடுங்க. காய்ச்ச குறையவே இல்லையாடா கொஞ்சம் கூட. சரிடா, டவுன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனா தான் கிளவியை காப்பாத்த முடியும். நானும் மருந்து தரேன், வேலை வேலை கொடுத்துரு. என்ன சரியா? சரி. இந்தா, இந்த மருந்தை நல்லா குழைச்சு நெத்தில அப்பி விடு. இந்தா, இத சாப்பாட்டுக்கு அப்புறம் கொடுத்துரு. என்ன? சரி சார். சரிடா, பத்திரமா பாத்துக்க. என்ன, நான் கிளம்புறேன். சார், நானும் வரேன் சார். பெட்டியை கொடுங்க முதல்ல. பொட்டி வாங்குறத விட்டு சில்லறைய குடுறோய். அதுலயே குறியா இரு.